ஹாய் கைஸ், டே 1 வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் டே 1 வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதனோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டே 2. இதில் என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டென்ஸ். அதாவது நம்ம ஒரு விஷயத்த பண்ணேன், நான் எழுதினேன், படித்தேன், எழுதலை, படிக்கலை, தூங்கலை, பேசலை, சாப்பிடல, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கறது, WH கொஷின் எங்கே போனீங்க, ஏன் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசுறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி பேசணும், எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு எரர் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ தெளிவாக உங்களுக்கு விளக்கத்தோடு இருக்குது, எக்ஸாம்பிள்ஸோடு இருக்குது. இதை வந்து நிறுத்தி நிதானமாக பொறுமையாக ஒவ்வொரு பார்ட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு செயின் மாதிரி அப்படி அடுத்தடுத்த விஷயம் ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது. அதை வந்து நீங்கள் மெதுவாக அதை பொறுமையாக பார்த்துட்டு கையில் ஒரு பேப்பர் அண்ட் பென்சில் வச்சுட்டு பென் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாஸ்டில் நடந்து முடிஞ்ச விஷயத்தை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த டென்ஸை அதிகமாக பயன்படுத்துவோம். இப்போது பாஸ்டில் நான் எழுதினேன், படித்தேன், பேசினேன், தூங்கினேன், நேற்று நான் ஒருத்தரை பார்த்தேன். ஸோ இந்த மாதிரியான தமிழ் சென்டென்சஸ் வந்துட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சது, அதை வந்து இங்கிலீஷில் நம்ம மேக் பண்ணுறதுக்கு இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சால் தான் நம்மளால் தெளிவாக மேக் பண்ண முடியும். அதுக்கு நம்ம முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இங்கிலீஷில் மேக் பண்ணுறதுக்கு அதனோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது ஒரு விஷயத்தை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் நான் சொல்கிறதுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் எந்த மாதிரியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம மேக் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆஸ் யூஸ்வல் நம்ம சொல்லியிருக்கோம், டே 1 வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம், ஃபஸ்ட்டு வந்துட்டு சப்ஜெக்ட் எப்பயும் ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கப்புறம் இது பாஸ்ட் டென்ஸுங்கனால நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, சப்ஜெக்ட் முதல்ல யாருன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ்ட் டென்ஸ் வெர்பை நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான் V2ன்னு சொல்லுவாங்க, அல்லது பாஸ்ட் டென்ஸ் வெர்ப்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்ட் டென்ஸ் வெர்பை பற்றி நம்ம ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா 2 வகையாக பிரிக்கலாம், ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர்னு வரும். நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்கள். ரெகுலர் வெர்பாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு அந்த வெர்போட இடி மட்டும் சேர்ந்துச்சுன்னா நம்ம வந்து ரெகுலர் வெர்ப் அப்படியே பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்திடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளேட், கம்ப்ளீட்டட், குக்ட். ஓகே, ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது பிளேடு, குக்டு, கம்ப்ளீட்டட் அப்படி அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ ஆக்சுவலி அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. அந்த இடி சவுண்ட் வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதை நீங்கள் ஒன்ஸ் கேளுங்க, அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். பிளேட், கம்ப்ளீட்டட், குக்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதை நீங்கள் வந்துட்டு அந்த இடி சவுண்டை அழுத்தி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணி சொன்னீங்கன்னா கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அடுத்து வர்றது வந்துட்டு இர்ரெகுலர் வெர்பு. ஸோ இர்ரெகுலர் வெர்ப்னா என்னென்னா, ஜஸ்ட் ரெகுலர் வெர்பில் இடி மட்டும் சேர்த்துனா போதும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வந்து அழகாக பாஸ்ட் டென்ஸில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இர்ரெகுலர் வெர்ப் வரதில்ல, நம்ம வந்துட்டு அந்த சென்டென்ஸ் அப்படியே அந்த வேர்டு வந்து அப்படியே மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், வெண்ட், ஸ்போக், சா. ஆக்சுவலி வெண்ட்டோட ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் என்னென்னா கோவோட பாஸ்ட் டென்ஸ் நம்ம எப்படி சொல்லணும்னா வெண்ட் அப்படி தான் சொல்ல முடியும். ஸ்பீக் அப்படிங்கிறத நிறைய பேர் தெரியாமல் ஸ்பீக்டு அப்படின்னு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மேக் பண்ணக்கூடாது. இது வந்துட்டு இர்ரெகுலர் வெர்ப் ஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நீங்கள் இதை நிறைய கற்றுக்கணுன்னா கூகுள் இர்ரெகுலர் வெர்ப் லிஸ்ட்னு போட்டிங்கன்னா நிறைய வரும். அதில் வந்துட்டு நீங்கள் பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் ஃபார்ம் V2 எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போது ஸ்பீக் அதனோட பாஸ்ட் டென்ஸ் வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு ப்ரெசென்ட்டில் நம்ம சொல்லும்போது ஐ ஸ்பீக்னு சொல்லுவோம். அதுவே பேசுனேன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பீக்கோட பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மான ஸ்போக் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஏன்னா இது இர்ரெகுலர் வெர்ப், அதனால் நம்ம இடி சேர்க்க முடியாது, ஸ்போக்குன்னு மாற்றி தான் பேச முடியும். ஸோ ஐ ஸ்போக் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி சியோட பாஸ்ட் டென்ஸ் சா. நான் பார்த்தேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஐ சா அப்படி தான் சொல்ல முடியும், ஐ சீடுன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இவ்வளோதாங்க விஷயம். இந்த பாஸ்ட் டென்ஸ் வரும்போது நம்ம இந்த ரெகுலர் அண்ட் இர்ரெகுலரை பார்த்து படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போது எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ வாக் டு த ஸ்டோர் எஸ்டர்டே. ஸ்டோருக்கு நான் நேற்று நடந்து போனேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஐ வாக்டு. ஏன் வந்து நான் இங்கே இடி சேர்த்துருக்கேன்னா இது வந்து வாக்குங்கிறது ரெகுலர் வேர்ப். இப்போ அடுத்தது சி ஏட் டின்னர் அட் 7 PM. 7 மணிக்கு அவங்க டின்னர் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது இதனோட மீனிங். ஏன் ஏட்னு யூஸ் பண்ணியிருக்கேன், ஈட்டுன்னு ஏன் சொல்லலைன்னா இது இர்ரெகுலர் வெர்ப், அதனால் நம்ம இர்ரெகுலர் வெர்ப் வந்துட்டு அதுக்கு என்ன ஃபார்மோ அதை தான் நம்ம பயன்படுத்தி ஆகணும். ஸோ சி ஏட் டின்னர்
at 7 p.m. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதுக்கு பேர் ஏன் பாசிட்டிவ் சென்டென்ஸ், நான் ஒரு விஷயத்தை பண்ணினேன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக சொல்கிறேன்னா இதுக்கு பேர் பாசிட்டிவ் சென்டென்ஸ் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது நான் எழுதினேன், படித்தேன், தூங்கினேன், விளையாடினேன் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் ஐ எம் கம்ப்ளீட்டட்னு யூஸ் பண்ணுவாங்க, ஹீ இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, தே ஆர் கம்ப்ளீட்டட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு மீனிங்கை தரும். ஓகே, இதுக்கு சரியான மீனிங்கை தராது. நம்ம வந்துட்டு பாஸ்டில் ஒரு விஷயம் ஒன்று முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு, முடிஞ்சது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணால் தான் சரியான மீனிங்கை தரும், கரெக்டாக இருக்கும். எப்போ நீங்கள் எரர் இல்லாமல் பேச முடியும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம எதை சொல்கிறோன்னா, நான் ஒரு விஷயத்தை செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்காக, நான் எழுதலை நேற்று ஹோம்ஒர்க் நான் எழுதலை, நேற்று உங்களை நான் பார்க்கல, நான் நேற்று சென்னைக்கு போகலை, அதாவது ஒரு விஷயத்தை நான் செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் நெகட்டிவ் சென்டென்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை எப்படி நம்ம மேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ் யூஸ்வல் நம்ம சென்டென்ஸ்னாவே அந்த வேலையை யார் செய்கிறாங்களோ அதுதான் சப்ஜெக்ட், அதை எடுத்து நம்ம முதல்ல போட்டுக்குவோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் யார் அந்த வேலையை செய்கிறாங்களோ அதை சொல்லிடணும். அதுக்கப்புறம் டிட் நாட்ன்ற ஒரு டேர்மை நம்ம சொல்லணும், டிட் நாட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வர்பை யூஸ் பண்ணணும். இப்போது நம்ம வந்துட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸில் என்ன பண்ணோம், V2 பாஸ்ட் டென்ஸ் வர்ப் யூஸ் பண்ணோமா, ஆனால் இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் வர்பை நம்ம பயன்படுத்தணும். நெகட்டிவ் சென்டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸ் வர்பை பயன்படுத்தணும். இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக்காக சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஐ டிடன்ட் கேம், ஐ டிடன்ட் கம்ப்ளீட்டட் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது கரெக்ட் கிடையாது. ஸோ எப்படி சொல்லணும்னா ஐ டிடன்ட் கம்ப்ளீட் அப்படி தான் சொல்லணும். V1 ஃபார்ம், தட் இஸ் பேஸ் ஃபார்ம், ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் தான் நம்ம இங்கே பயன்படுத்தணும். ஈவன் தோ நம்ம பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் கூட நம்ம வந்துட்டு இங்கே V1 தான், இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் வர்பை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இனிமேல் இந்த இதில் வராது, கன்ஃபியூஷனும் வராது. ஸோ ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் லுக் அட் த எக்ஸாம்பிள். ஐ டிடன்ட் கோ டு த பார்ட்டி லாஸ்ட் நைட், நான் பார்ட்டிக்கு லாஸ்ட் நைட் போகலை. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் போட்டாச்சு, அதுக்கப்புறம் டிடன்ட் யூஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் V1 ஃபார்ம் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் வர்பை வந்துட்டு நம்ம கோ எழுதியாச்சு. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ வெரி சிம்பிள். நான் ஒரு விஷயத்தை செய்யலை அப்படின்னா ஐ டிட் நாட், அதுக்கப்புறம் அந்த என்ன நீங்கள் செய்யலையோ அதை சொன்னீங்கன்னா போதும். நான் எழுதலை, நான் ஹோம்ஒர்க் எழுதலை அப்படின்னா ஐ டிட் நாட் ரைட் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொன்னால் போதும். அடுத்து பாருங்கள், அடுத்த எக்ஸாம்பிள். ஹி டிடன்ட் ப்ளே ஃபுட்பால் வித் அஸ் லாஸ்ட் வீக்கெண்ட். லாஸ்ட் வீக்கெண்ட் அவன் வந்து எங்கள் கூட ஃபுட்பால் விளையாடலை அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸோட மீனிங். லுக் அட் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். தே டிடன்ட் வாட்ச் த மூவி எஸ்டர்டே, அவங்க நேற்று அந்த படம் வந்து பார்க்கல அப்படின்ற மீனிங்கில் இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு டாஸ்க், நேற்று ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தோம் டே 1 வீடியோவில். ஒரு சில பேர் அதற்கான ஆன்சர் வந்து கொடுத்துருந்தீங்க. இன்றைக்கி என்ன டாஸ்க்னா, நான் நேற்று ஆஃபீஸ்க்கு போகலை அப்படிங்கிற தமிழ் சென்டென்ஸ்க்கு இணையான இங்கிலீஷ் சென்டென்ஸ் எப்படி நீங்கள் மேக் பண்ணுவீங்கிறது எழுதி கமெண்ட்டில் போடுங்க. இப்போது நம்ம கற்றுக்கிட்ட பாசிட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸை ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோமா, இது ஒரு கிளாரிட்டிக்காக. ஸோ இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ வென்ட் டு த பார்ட்டி லாஸ்ட் நைட், நான் லாஸ்ட் நைட் பார்ட்டிக்கு போனேன். ஐ வென்ட் டு த பார்ட்டி. ஸோ அதனோட இணையான நெகட்டிவ் சென்டென்ஸ் நான் போகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஐ டிடன்ட் கோ டு த பார்ட்டி லாஸ்ட் நைட். புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்துட்டு அமைதியாக பொறுமையாக உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுங்கிறது எங்கே யூஸ் பண்ணுங்கிறது ஒரு தெளிவான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் டவுட் வர்றதுக்கே இனிமேல் வாய்ப்பே இல்லை. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அண்ட் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து கேள்வி கேட்க கற்றுக்கணும் இல்லையா அந்த டென்ஸில். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கேள்வி கேட்குறதுனா கொஷினிங் எப்படி பண்ணுறது இதில் வந்துட்டு அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போது பாஸ்ட் அண்ட் சிம்பிள் பாஸ்டில் ஒருத்தர் ஒரு வேலையை செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறது தான். நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்களா, நேற்று சென்னைக்கு போனீங்களா, நேற்று நீங்கள் எனக்கு கால் பண்ணீங்களா. ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸ் தான் நம்ம வந்துட்டு எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறது தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம தமிழில் நமக்கு தெரியும், இங்கிலீஷில் எப்படி மேக் பண்ணணும்னா
டிட்ன்ற ஒரு வார்த்தையை மட்டும் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். ஓகே, டிட் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வந்துட்டு வெர்பு வரணும். இங்கேயும் வெர்ப் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், V1 தான் யூஸ் பண்ண போகிறோம். மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்கிறதுக்கு மட்டும்தான், அதாவது ஒரு வேலையை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் அந்த V2ன்ற பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் வெர்பை நம்ம பயன்படுத்துவோம். வேறு எங்கேயுமே பயன்படுத்த மாட்டோம். நெகட்டிவ் சென்டென்ஸில் கொஷினில் அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா இதில் நம்ம மிஸ்டேக் மேக் பண்ணாமல் இருப்போம். அதுக்காக திரும்ப சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போது எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு மேக் பண்ணி பார்க்கலாம். லுக் அட் த எக்ஸாம்பிள்ஸ். டிட் யூ என்ஜாய் த பார்ட்டி லாஸ்ட் நைட்? நேற்று நீங்கள் பார்ட்டி என்ஜாய் பண்ணீங்களா? டிட் சி ஃபினிஷ் ஹர் ப்ராஜெக்ட் ஆன் டைம்? அவங்க ஆன் டைமில் சொன்ன நேரத்தில் ப்ராஜெக்ட் வந்து முடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது. அண்ட் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ், டிட் ஹி மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டர்டே? நேற்று அவனோட ஃப்ரெண்ட்ஸை சந்திச்சானா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணி கேட்கலாம். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் தட் வி ஹாவ் டு லேர்ன் ஹவு டு மேக் நெகட்டிவ் கொஷின். ஸோ அதுதான் அடுத்து பார்க்க போகிறோம். இதுலேயே ஒரு விஷயம் ஒருத்தர் செஞ்சாங்களான்னு நம்ம கேட்டு கற்றுக்கிட்டோம், டிட் முதல்ல எழுதி. அடுத்து செய்யலையான்னு கேட்கணும். நீங்கள் நேற்று எக்ஸாம் எழுதலையா? நீங்கள் நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணலையா? நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதலையா? இந்த மாதிரிலாம் எப்படி கேட்கணும்னா வெரி சிம்பிள். டின்ட் மட்டும் முன்னாடி ஆட் பண்ணிக்கணும். டிட் நாட் முன்னாடி ஆட் பண்ணிவிட்டு யாருன்னு சொல்லிவிட்டு அதே ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பை நம்ம இங்கே பயன்படுத்திக்க வேண்டியதான். லுக் அட் த எக்ஸாம்பிள்ஸ். டின்ட் யூ அட்டெண்ட் த கிளாஸ் எஸ்டர்டே? நீங்கள் நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணலையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறதுக்கு டின்ட்னு ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிவிட்டு யாருன்னு சொல்லிவிட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் யூஸ் பண்ணால் வெரி சிம்பிள். இவ்வளோதாங்க விஷயம். அடுத்து WH கொஷின், அதாவது வாட், வென், விச், ஒய் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி கேள்வி எப்படி கேட்குறது அப்படின்னு கற்றுக்கிறது தான் WH. அது ரொம்ப சிம்பிள். நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா எப்படி கேள்வி கேட்குறதுன்னு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அதுக்கு முன்னாடி WHோட ஆட் பண்ணால் வந்துட்டு WH கொஷினாக ஆகிட போகுது. ஸோ லுக் அட் த எக்ஸாம்பிள்ஸ். வேர் டிட் யூ கோ ஃபார் வெக்கேஷன் லாஸ்ட் இயர்? நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து வெக்கேஷனுக்கு எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. அண்ட் லுக் அட் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஹவு டிட் தே லேர்ன் டு ஸ்பீக் இங்கிலீஷ்? அவங்க எப்படி இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கொஷினோட மீனிங். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து ஐ டிட் நாட் கம்ப்ளீட்டட்னு சொல்லக்கூடாதுன்னு. ஸோ ஐ டிட் நாட் கம்ப்ளீட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாமே நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ கூடயே உட்காந்து ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துகிட்டு நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் மேக் பண்ணி அது கூடயே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பக்காவாக கற்றுக்கிட்டிங்கன்னா இதில் ஃப்யூச்சரில் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் சொல்லிக் கொடுத்த விதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த நாட்கள் தெளிவாக கற்றுக்கிட்டு நம்ம சிறப்பாக இங்கிலீஷில் பேசுவோம். ஹாப்பி லேர்னிங்.